இன்னமும் உங்கள் வீட்டில் பழைய ஸ்டைலில் இதை வச்சு தான் தூசி தட்டிட்டு இருக்கீங்கன்னா இப்போது அப்கிரேட்கான டைம் வந்துருச்சு. எஸ், இதுதான் அகாரோவுடைய லேட்டஸ்ட் கம்ப்ரெஸ்ட் ஏர் டஸ்டர். பண்டிகை வேற நெருங்கிட்டு இருக்கு. எல்லாரும் வீட்டை சுத்தம் பண்ணுற வேலையில் மும்மரமாக இருப்பீங்க. ஸோ இதை வச்சு எவ்வளோ குயிக்காக உங்கள் வீட்டில் இருக்க பொருளை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? நீங்கள் வாங்கும்போது பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே ப்ராடக்ட் கோடு இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1 year வாரண்டி, அதுவும் பாக்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் உள்ள எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். எப்போ மாதிரி யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு படித்து பார்த்துக்கிறதுக்கு. வாரண்டி கார்டும் இருக்குது, QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளாட் நாசில் கொடுத்துருக்காங்க, ப்ரஷ்ஷும் இருக்குது, ஒரு ரவுண்ட் நாசிலும் இருக்குது. இது கூடவே 3 இன்ஃப்ளேட்டபிள் நாசில் கொடுத்துருக்காங்க. பலூன் காற்று ஊதணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. பரவாயில்ல, 2 ஃபோம் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று அழுக்காச்சுன்னா துவச்சிக்கலாம். அகாரோ கம்ப்ரெஸ்ட் ஏர் டஸ்டர் பார்க்குறதுக்கு நம்ம ஹேர் ட்ரையர் மாதிரியே இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கெலாம் பிளாஸ்டிக் பில்டு ஃபினிஷ் நல்லாயிருக்கு. இந்த டபுள் கலர்லாம் பார்க்குறதுக்கு. அடிஷ்னலாக ஒரு ஸ்பாஞ்ச் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது கார்ட்லெஸ் இல்லை, ஒயரோட தான் வருது. ஒயரும் 3 மீட்டருக்கு நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளக் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இதை அசம்பிள் பண்ணிவிடுவோம். இந்த ரவுண்ட் நாபை ஃபிக்ஸ் பண்ணி முதல்ல லாக் பண்ணணும். இங்கே சிம்பிள் இருக்கும், லாக் அன்லாக், அதை பார்த்து நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே தூசியாக இருக்கிற 3D பிரிண்டரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், இந்த டஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேக்யூம் கிளீனரே யூஸ் பண்ணலாமே க்ளீன் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் வேக்யூம் கிளீனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மைக்ரோ காம்போனன்ட்ஸ் எதுவுமே ஒயர்லாம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி டஸ்டர் தான் பெஸ்ட்டு. பாருங்கள், இப்போ எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு இந்த 3D பிரிண்டர். அதே இந்த மாதிரி இடுக்குலலாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரஷ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம இந்த இடுக்குலலாம் க்ளீன் பண்ணலாம். இந்த டஸ்டரில் இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். சென்டரில் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா 48,000 RPM, ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸ்பீடு. அதனால தான் 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல உங்களுக்கு சிங்கிள் லைன் கொடுத்துருக்காங்க. இது 30,000 RPM. ஸோ இது ரெண்டுமே ஹை ஸ்பீடில் உங்களுக்கு காற்று வெளியேற்றும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த நாப் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ. ஸோ லேப்டாப்பையும் இந்த டஸ்டர் வச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. அதோட ஏசியில் ஃபில்டர்ஸ் இருக்கும் இல்லையா, வலை, அதையும் ஈஸியாக அதால் க்ளீன் பண்ண முடியும். இந்த ஏசி ஃபில்டர் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. எல்லார் வீட்லேயும் இங்கே டஸ்ட்டு கலெக்ட் ஆகும். அதனாலே கூலிங்கும் கம்மியாக இருக்கும், கரண்ட்டும் வேஸ்ட் ஆகும். ரொம்பவே குவிக்காக ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுது பாருங்கள். அதோட நிறைய பேர் வீட்டில் ஜன்னலெல்லாம் பார்த்தீங்கன்னா வலைலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே தூசியாகவே இருக்கும். அதையும் இந்த ஏர் டஸ்டரில் நீங்கள் குவிக்காக க்ளீன் பண்ணலாம். இது ஒரு ட்ரையர் மாதிரி மல்டி ஃபங்க்ஷனலாகவும் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கர்ச்சீஃப் ஏதாவது ஈர துணி இருக்குது அப்படின்னா இதையும் இதை யூஸ் பண்ணி காய வைக்கலாம். மழை டைமில் யூஸ் ஆகும். காஞ்சிருச்சு. இப்போ இந்த இன்ஃப்ளேட்டபிளும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துலாம். என்கிட்ட ஒரு பழைய ஏர் பில்லோ இருக்குது. இதில் நான் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ குவிக்காக ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மல்டி ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பலூன்ஸ்க்கு இல்லை உங்கள் வீட்டில் இந்த ஏர் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குன்னா மல்டி ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணலாம். வித்தின் செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஏர் ஃபில் பண்ணிடலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் காஸ்ட்லி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்குது அப்படின்னா வேக்யூம் கிளீனரை விட இந்த டஸ்டர் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் அமேசானில் 2500 கிட்ட இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.